இருக்கா? காசு கேட்டு கரைவாளோ? என்னன்னு பாத்துக்கலாமே. இல்ல இம்புட்டு நேரம் கிளாஸுக்கு போகாம என்ன பண்ணிட்டு இருக்க? ஏமாட்டி நீ உள்ள போய்ட்டா வந்த. நான் நீ வருவேன்னு நின்னுட்டு இருக்கேன் தெரியுமா? ஐயா எப்பவுமே என் கூட தான் சாந்து வருவீரோ. நான் போய் பேக் வச்சுட்டு வந்தேன் தெரியுமா? என் ஃப்ரெண்டு ஸ்கூல் பஸ்ல வருவா, அதான் நின்னுட்டு இருக்கேன். யாரடி? அந்த ஊளமுச்சி சஞ்சனாவா? அவளுக்கு அதான் காட்டு கிடக்கடியா? அவ கன்னு கடையதுக்குள்ளேயும் கிளாஸே ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாம தினம் ஸ்கூல் பஸ் லேட்டா தான் வரும். இங்க பாரு, என் ஃப்ரெண்ட் ஏதாவது சொன்ன அப்படியே எனக்கு கோவம் வந்துரும். பேசாம போ படியா இல்லையா? பெரிய ஃப்ரெண்ட் கண்டா ஃப்ரெண்ட் போடி. நான் போக மாட்டேன். இன்னைக்கு அந்த சஞ்சனா இறங்கி வரட்டும், பார்த்துட்டு தான் போவேன். இல்ல அவ வரட்டும், ஊளமுச்சி நான் சொன்னேன் இடு. அவ வந்ததும் சொல்லி கொடுக்குறேனா இல்லையான்னு பாரு. நம்ம சண்டைலாம் அப்புறம் மாச்சுக்கலாம். ஸ்கூல் பஸ் சத்தம் கேக்குது. வாடி போய் பாப்போம். உங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. ஹோல்ட் ஆன். சும்மா இடல. ஏ சஞ்சனா, ஏடி எம்பட்டு நேரம் வேகமா வாடி. கீழ இறங்கு. நான் வரேன்டி. ஏடி ஜெனி பாப்பா, அந்த பாப்பா பாரு உன்னை மாதிரியே இருக்கல. ஆமால, அதுதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். யாருன்னு தெரியலையே. இறங்கி வரட்டும், யாருன்னு கேட்போம். ஏடி நம்ம ஜான்சி பாப்பா வரப்பளோ. ஆனா பெரிய பிள்ளையா தெரியடா. யாருடி? தெரியல. பஸ்ல இருந்து இறங்கி வரட்டும், அப்புறமா பாப்போம். வா அங்க போய் நிப்போம். சரிடி. ஜான்சி பாப்பா இங்க வா. என் பேரு ஜான்சி இல்ல, என் பேரு ருக்குமணி. நீ ருக்குமணியா? சரி, உனக்கு என்ன குளிருதா? ஏன் கையை இப்படி வச்சிருக்க? ஸ்கூல் பேக் எங்க? எனக்கு குளிருது. ஸ்கூல் பேக் டிரைவர் அங்கிள் தான் கிளாஸ்க்கு எடுத்துட்டு வருவாங்க. அண்ணே அவளை ஏமா மிரட்டுற? பாவம், இங்க பாரு குளிர்ல நடுங்கிட்டு இருக்கா. சரி சரி, நீ கிளாஸுக்கு போ. எந்த கிளாஸ் படிக்கிற? எல்கேஜி ஏ. நீ சஞ்சனா, ஏ கூமுட்ட கழுதை, வேகமா வாட்டி நேரம் ஆயிட்டு. சரி பாப்பா, நீ கிளாஸ்க்கு போ. இல்ல அண்ணே, அவ நம்ம ஜான்சி பாப்பாவா? அதே மாதிரி தானே இருக்கிறா. நம்ம எதையாவது கேட்டா அவ போய் எப்படியும் வீட்ல சொல்லுவா. அதான் நான் எதுவும் கேட்கல. ஆமாடி, அவ நம்ம ஜான்சி பாப்பாவே தான் தெரியுமா? அவ கண்ணு முழி அப்புறம் எல்லாமே மகாச்சித்தி மாதிரியே இருந்துச்சு தெரியுமா? அவ மகாச்சித்தி குளிர்ந்துனா இப்படிதான் நடுங்கும் தெரியுமா? அவளும் அதே மாதிரி நடுங்கிட்டு இருக்கா தெரியுதா? பஸ்ல ஏசி போட்டனால இவளுக்கும் குளிர ஆரம்பிச்சிட்டு போல. மகாச்சித்தியும் அப்படிதான் சொல்லும், ஏசி போட்டா குளிருது, ஏசி ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லும் தெரியுமா? ஜான்சி பாப்பா கூட அடிக்கடி சொல்லியிருக்கு மகாக்கு ஏசி ஒத்துக்காதுன்னு. அதே மாதிரி தான் இவளும் இருக்கா. அதனால இவ தான் நம்ம ஜான்சி பாப்பா தெரியுமா? பேரு கூட என்ன சொன்னா? ருக்குமணின்னு சொன்னா தெரியுமா? அப்போ ருக்கு சித்தி தான் இவளுக்கு ருக்குமணின்னு பேட வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கு சித்தி, எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சித்தி கிட்ட சொன்னா சித்தியே வந்து எல்லாம் மாத்துவாங்க தெரியுமா? நான் போய் மகா சித்தியை கூட்டு வர போறேன். இல்ல அண்ணே, அப்ப ஸ்கூல்ல கட்டடிக்க போறியா? ஹெட்மிஸ்க்கு தெரிஞ்சா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. பாட்டி வெங்காய பனிஷ்மெண்ட் அதெல்லாம் மாட்டலாம். இப்பவே போய் அப்படியே வாட்ச்மேன் அங்கிள்ட்ட போனை வாங்கி மகா சித்திக்கு போன் போட்டு வட சொல்ல போறேன் தெரியுமா? அதெல்லாம் வேண்டாம். நம்ம நேரா ஹெட்மிஸ் ரூமுக்கு போய் அண்ணனுக்கு வயிற்று வலிக்குது, அவசரமா வீட்டுக்கு கால் பண்ணணும்னு சொன்னா அவங்களே கால் பண்ணி தருவாங்க தெரியுமா? யாரு? அந்த குண்டு மிஷா? ஐயோ, அதுட்ட போன உடனே வயிற்று வலின்னு சொல்லி போன் பண்ணேன். இந்த வடை எனக்கு வயிற்று வலின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, போனே பண்ணாது தெரியுமா? பாய வச்சுட்டு சும்மா எடுக்கணும். எப்ப பார்த்தாலும் இப்படி ஸ்கூல்ல கட்டடிச்சா எப்படி உனக்கு தருவாங்க லீவு? இங்க பாரு, நான் ஒழுங்கா வாட்ச்மேன் அங்கிள்கிட்டயாவது போய் உடனே மகா சித்திக்கு போனை பண்ணு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஒழுங்கா கிளாஸுக்கு போ. நான் போய் இப்பவே மகா சித்தியோட வரேன். சரில, எல்கேஜி ஏன்னு அங்க போய் மகா சித்தியையும் கூட்டிட்டு போய் பாடு சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன் வேலையை பாடு. இல்ல ஜான்சி பாப்பா மட்டும் அது அடுந்தான்னு வச்சுக்கோ, ஜான்சி பாப்பாவும் வீட்டுக்கு வந்துரும்ல. ஆமாடி, ஜான்சி பாப்பாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு ஜான்சி பாப்பா இங்கதான் இருக்கானா எவ்வளவு ஹாப்பி ஆயிடுவான் தெரியுமா? அண்ணே, எப்படியாவது அவன் நம்ம பாப்பாவா எடுக்கணும். எனக்கும் அதுதான் ஆசை. எப்படியாவது ஜான்சி பாப்பா வீட்டுக்கு வந்துடணும். நீ போய் முதல்ல ஃபோன் பண்ணி சரியா? சரிடி ஊளமுக்கி, நீ கிளாஸுக்கு போ. இல்ல ஊளமுக்கின்ற மூக்குல டும்முல குத்திரும் பாத்துக்கோ. முதல்ல போய் ஒழுங்கா வேலைய பாரு, சொடப்பி தொலைச்சிராத. சரிடி, அண்ணன் கில்லி மாடி இப்போ எப்படி வேலை பார்க்க போறேன் பாரு. இன்னைக்கு பாப்பாவோட தான் நம்ம வீட்டுக்கு போறோம். சரில மேடம், நான் சொல்ல வர்றது கொஞ்சம் நிதானமா கேளுங்க. பையன் ஃபோன் பண்ண உடனே எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ முதல்ல எங்க குழந்தையான்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் கிளாஸ் ரூம்குள்ள போனோம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்ன சார் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? இந்த ஸ்கூல்ல 3000 பிள்ளைங்களுக்கு மேல படிக்கிறாங்க. நீங்க பேசாட்டி திடுதிப்புன்னு, அதுவும் சின்ன கிளாஸ்ல உள்ள நுழைஞ்சி உங்க பிள்ளையான்னு பாக்குறதுக்கு போனீங்கன்னா என்ன அர்த்தம்?
என்ன அர்த்தம் சார்? குழந்தைங்க பயப்பட மாட்டாங்களா? என்ன சார் இது? என்ன மேடம் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? நாங்க பண்ணது தப்பா இருக்கலாம், ஆனா அவ எங்க குழந்தை, எங்க பார்க்க அலோ பண்ணுங்க. இவ பெத்தவ நின்னு கண்ணீர் விட்டுட்டு இருக்கா. நீங்க என்னன்னா ரூல்ஸ் பேசிட்டு இருக்கீங்க? நீங்களும் பிள்ளைய பெத்தவங்க தானே? வீட்ல உள்ள குழந்தைய இவ கூட பிறந்தவ சொல்லாம கொள்ளாம தூக்கிட்டு ஓடி போயிட்டா. 3 வருஷத்துக்கு மேல பிள்ளைய பார்க்க முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கா. இவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லி அவன் வீட்டை விட்டே ஓடி போயிட்டான். இன்னைய வரைக்கும் புருஷனும் பக்கத்துல இல்லாம பிள்ளையும் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க என்னன்னா ரூல்ஸ் பேசிட்டு இருக்கீங்க? மேடம் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு உங்க குடும்ப விஷயத்தை பத்தி எல்லாம் இங்க பேசுறதுக்கு விருப்பமும் இல்ல, டைமும் இல்ல. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இது ஸ்கூல். உங்க குடும்ப சண்டைய வெளியே கொண்டு வச்சுக்கோங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்றீங்க. அதுவும் இல்லாம இங்க பெத்தவங்க பிள்ளைய சேர்த்திருக்காங்க. அவங்க வரட்டும், நீங்களும் அவங்களும் பேசிக்கோங்க. யாரு தாயின்னு எனக்கு எப்படி தெரியும்? மேடம் கொஞ்சம் கருணை காட்டுங்க. 4 மணிக்கு ஸ்கூல் விட்டுரும். அப்புறம் அவளை அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிருவா. அவ இங்க இருந்து இதெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சாலே அப்புறம் இந்த ஸ்கூல் பக்கமே வரமாட்டா. வேற எங்கேயாவது கொண்டு போயிருவா. எங்களுக்கு குழந்தை வேணும், புரிஞ்சுக்கோங்க. பெத்தவங்களோட நிலைமை உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை என் பேத்திய பாத்துறேன். அவதான் என் பேத்தியான்னு நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அப்புறமா உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். ஸ்கூலுக்கு வெளியே வச்சு நாங்க பேசி முடிச்சுக்கிறோம். ப்ளீஸ் மேடம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என் குழந்தைய பார்க்கணும். என்னால முடியல மேடம். இன்னும் எத்தனை வருஷம் என் குழந்தைய பார்க்க முடியாம நான் இப்படி தவிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஃபோன் வந்துச்சு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க மேடம். அவ ஏன் குழந்தை, நான் அவ முகத்தை மட்டும் பார்த்துறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் எதுவுமே இப்ப பேச மாட்டேன். எல்லாத்தையும் நான் ஸ்கூலுக்கு வெளியே பேசிக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க மேடம் ப்ளீஸ். சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சிறதுனால நான் குழந்தைய பார்க்கறதுக்கு ஹலோ பண்றேன். ஆனா நீங்க அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அவளை பார்த்துட்டு நீங்க போயிடணும். சரிங்க மேடம் ப்ளீஸ். சரிம்மா, என் கூட கிளாஸுக்கு வா. நீ மட்டும்தான் வரணும். உன்னை நான் புதுசா வந்திருக்கிற கிளாஸ் டீச்சர்னு இன்ட்ரடியூஸ் பண்றேன். அதுக்கு மேல நீ அவ தான் உன் குழந்தையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனா குழந்தைகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சரிங்க மேடம். என் பேத்தியே நான் பார்க்க கூடாதா? புரிஞ்சுக்கோங்க மேடம். எல்லாரும் போய் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. அவ பார்க்கலான்னு சொன்னதே பெரிய விஷயம். மகா நீ மட்டும் போமா, நீ அழாம போ. அவ கண்டிப்பா நம்ம வீட்டு குழந்தையா தான் இருப்பா. நீ போய் பார்த்து யாருன்னு தெரிஞ்சிட்டு வாமா. சரிங்க மாமா. தைரியமா போ மகா, நல்லதே நடக்கும். இன்னைக்கு அவ நம்ம ஜான்சியா மட்டும் இருக்கணும். அப்புறம் இருக்க அந்த ருக்குக்கு நான் யாருன்னு காட்டுறேன். சரிம்மா, என் கூட வா. ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு வரும்போது எல்லாரும் கரெக்டா ரைம்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் படிச்சுட்டு வரணும். சரியா? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ரூபா. ரூபா, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, பசங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே மேம். நீ உள்ள வாமா. என்ன ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பாக்குறீங்க? எல்லாரும் இந்த டீச்சர் அழகா இருக்காங்களா? இவங்க உங்களுக்காக டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. யாருக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்கு விருப்பம் இருக்கு அவங்கெல்லாம் இங்க வாங்க. மிஸ், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ அப்படியா? தேங்க்யூ. உங்க பேர் என்னது? சீலா. நீங்க மட்டும்தான் டான்ஸ் ஆட போறீங்களா? வேற யாருக்கும் டான்ஸ் ஆட விருப்பம் இல்லையா? வாங்கப்பா, ஏன் அங்கேயே இருக்கீங்க? எல்லாரும் வாங்க, மிஸ் கூப்பிடுறாங்களா? மிஸ், நானும் நல்லா டான்ஸ் ஆடுவேன். உன் பேர் என்னம்மா? கவிதா. என்ன கவிதாவும் சீலாவும் மட்டும்தான் இந்த கிளாஸ்ல டான்ஸ் ஆடுவாங்களா? வேற யாரும் இல்லையா? என்ன ருக்மணி, இங்க வா. ஓகேம்மா, நீங்க போய் உட்காருங்க. மிஸ் உங்க பேர் எழுதிக்கிறேன். சரிங்க மிஸ். மிஸ், ஒன்னு சொல்லட்டா? என்னம்மா சொல்லு. நீங்க எங்க அம்மா மாதிரியே அழகா இருக்கீங்க. எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட சிரிப்பே இல்லை. எங்க அம்மா எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பாங்க தெரியுமா? உன் பேர் என்னம்மா? உங்க அம்மா பேர் என்ன? நீங்க கேட்டா சிரிப்பீங்க தெரியுமா? என் பேரும் ருக்மணி தான், எங்க அம்மா பேரும் ருக்மணி தான்.
எப்படிம்மா? ஏன்? நீங்க கேட்ட மாதிரி நானும் அம்மாட்ட கேட்டேன் தெரியுமா? அம்மா சொன்னாங்க என்னைய எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் என் பேரே உனக்கு வச்சுட்டேன், உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா? எனக்கு தங்கச்சி பாப்பா கூட இருக்கா. ஓ, தங்கச்சி பாப்பா இருக்காளா? எங்க அம்மா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நான் கொஞ்சோண்டு தான் டான்ஸ் ஆடுவேன். நீங்க என்ன டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்துக்கிறீங்களா? சரிம்மா, சேர்த்துக்கிறேன். ஐயோ மிஸ், நீங்க சிரிச்சாதான் அழகா இருப்பீங்க, நீங்க சிரிங்க. சிரிச்சா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எங்க அம்மா அப்படித்தான் இருப்பாங்க. உனக்கு உங்க அம்மானா ரொம்ப பிடிக்குமா? எங்க அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா எனக்கு சோறு ஊட்டுவாங்க, மடியில தூக்கி வச்சுக்குவாங்க, கொஞ்சுவாங்க. அப்புறம் நான் போன உடனே என் கூட விளையாடுவாங்க. அதனால எங்க அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பா எங்க? அவர் இல்லையா? வெளியூர்ல இருக்காரா? தெரியல, எங்க அப்பா இல்ல. எனக்கு எங்க அம்மா மட்டும்தான். எங்க அப்பா பத்தி கேட்டாலே அம்மாக்கு கோவம் வந்துடும், அதனால நான் கேட்க மாட்டேன். நீ எங்க வீட்டுக்கு வரியா? மிஸ், கிளம்புவோமா? நாளைக்கு வந்து பேசிக்கலாம். இன்னைக்கு அவ்வளோதான், ஸ்கூல் டைம் முடிய போகுது. மிஸ், நாம நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு தெரியல, அம்மா கிட்ட கேட்டு அம்மா சரின்னு சொன்னா வரேன், சரியா? 2 minutes வெயிட் பண்ணுங்க, பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. சொல்லுமா, உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு ஒரு பெரிய பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு சர்ச் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு 2 கடை இருக்கும். அதுக்கப்புறம் 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 என்ன வரும்? அதுக்கப்புறம் என்ன வரும்? ஒரு ஒரு ஏதோ போட்டிருக்குமே, அது எனக்கு ஞாபகம் இல்லையே. என்ன போட்டிருக்கும்? நல்லா யோசிச்சு சொல்லுமா, நான் உங்க அம்மா கிட்ட வந்து பேசி உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஞாபகம் வந்துச்சு, ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க்ல இருந்து ஒரு ஒரு 2 வீடு தள்ளினா எங்க வீடு தெரியுமா? முதல்ல ஒரு பிள்ளையார் கோயில் வரும், அப்புறம் பிள்ளையார் கோயிலுக்கு அப்புறம் ஒரு போயிட்டே இருந்தா ஒரு சர்ச் இருக்கும். அதுக்கு பின்னாடி போனா ஒரு பேங்க் வரும். அந்த பேங்க்ல இருந்து 2 வீடு தள்ளி தான் எங்க வீடு. நீங்க என் கூட வரீங்களா? நான் சாயங்காலமா அங்கிளு அப்புறம் பாப்பா எல்லாரையும் கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வரேன். சர்ப்ரைஸா இருக்கட்டும். உங்க அம்மா கிட்ட நாம மீட் பண்ணதை சொல்லாத, சரியா? நாம சர்ப்ரைஸா உங்க வீட்ல மீட் பண்ணுவோம், சரியா? ஓகே மிஸ், நான் உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேனே. உங்க பேர் என்னது? பாப்பா பேர் என்னது? என் பேரு விஜயா, பாப்பா பேரு அமுதா. சூப்பர் பேர் மிஸ். நீங்க வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வருவீங்களா? ஃபோன் பண்ணாம வருவீங்களா? உன்கிட்ட ஃபோன்ல பேசணும்னு ஆசைதான், ஆனா உன் நம்பர் எனக்கு தெரியாதே. அதுவும் சரிதான். அப்ப நீங்க சர்ப்ரைஸா வாங்க, வீட்டுக்கு வந்ததும் நான் நம்பர் தரேன், சரியா? சரிம்மா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் வர்றத உங்க அம்மா கிட்ட சொல்லவே கூடாது, சரியா? சர்ப்ரைஸா உங்க அம்மாவை நான் மீட் பண்றேன், சரியா? நான் அம்மா கிட்ட எதையுமே மறைச்சதே இல்லை தெரியுமா? உங்களுக்காக சர்ப்ரைஸா நான் வெயிட் பண்ணுவேன், எதுவும் சொல்ல மாட்டேன், சரியா? ஆனா 6:30க்குள்ள நீங்க என்ன பார்க்க வரணும். 6:30க்கு அப்புறம் வந்தா நான் அம்மா கிட்ட கதை கேட்பேனா, அப்பவும் ஒளறிடுவேன். கண்டிப்பா ஈவினிங் வரேன், சரியா? வரேம்மா. ஓகே மிஸ், பாய். பாய்மா. என்னங்க இந்த மக போனா ஆளையே காணோம். எனக்கு குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு. அது நம்ம குழந்தையா இருக்குமா இல்ல வேறு குழந்தையான்னு படபடன்னு வருதுங்க. என்னம்மா நீ, உனக்கே இப்படி இருக்குனா அவ பெத்தவ, அவளுக்கு எப்படி இருக்கும்? குழந்தைய பார்த்துட்டு வந்து யாருன்னு சொல்லுவா. கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க நம்ம குழந்தைய இருந்தா நாம உடனே வீட்டு பக்கம் கூட்டிட்டு போயிடணும். பொறுமையா இருமா. ஏமா இப்படி படபடன்னு வர்ற? சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஜான் இந்த குழந்தையால தான் அங்க போய் உட்கார்ந்துருக்கான். இவளும் அவனும் பிரிஞ்சு இருக்கிறத பார்த்தா எனக்கு மன வேதனையா இருக்கு. நீங்க என்னன்னா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. மகா வர்றா, கொஞ்சம் அமைதியா இரு. என்னம்மா மகா, அவ நம்ம குழந்தை தானே? ஆமா மாமா, அவ நம்ம ஜான்சி தான் மாமா. நான் பார்த்த உடனே அவளை கண்டுபிடிச்சிட்டேன். அவ நம்ம ஜான்சி தான் மாமா. அதுமா அதான் சொல்லிட்டல உங்க மருமக. இன்னும் என்ன, நேர போய் கூட்டிட்டு வாங்க, நாம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். இல்லத்த, திடீர்னு பிள்ளைய அப்படி கூட்டிட்டு போனா அதுக்கு என்ன தோணும்? அது ருக்குவை தான் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கா. நாம ருக்குவை போய் பார்த்து அப்புறமா கூட்டிட்டு வருவோம்.
அக்கா, ஏற்கனவே நீ பண்ண எதுவுமே ஜானுக்கு பிடிக்கல. இப்ப இப்படி வேற கதை விட்டுட்டு இருக்க. சும்மா இருக்க போறியா இல்லையா? இங்க பாரு, அவ என் பேத்தி. அவளை நான் இப்பவே கூட்டிட்டு போக போறேன். சும்மா இரு. மகா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவ குழந்தை திடு திப்புன்னு அவளை கூட்டிட்டு போனா அவ மனசு சங்கடப்படும். அவ ருக்குவை தான் அம்மாவை நினைச்சிட்டு இருந்திருக்கா. இப்ப போய் திடு திப்புன்னு குழந்தைய கூட்டிட்டு போனா அது மனசு கஷ்டப்படும்ல. ஆமாத்த, ப்ளீஸ் த, குழந்தைய பெத்து வேணான்னு. எனக்கு குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியுமா சொல்லுங்க? ஆனா அவ மூச்சுக்கு 300 தடவை ருக்குவை பத்தியே பேசிட்டு இருக்கா. ருக்கு அந்த அளவுக்கு அவளை பாத்துக்கிறா. நாம திடீர்னு அவளை புடுங்கிட்டு போயிட்டா அவ மனசு என்ன பாடுபடும்? வாய மூடு மகா. யாரு மனசு பாடுபடும்? உன் தங்கச்சி மனசா இல்ல உன் மகா மனசா? ஐயோ அத்தை, நான் ருக்கு பத்தி எதுவுமே சொல்லல. நான் குழந்தைய தான் சொல்றேன். என்னதா இருந்தாலும் அவ குழந்தை. அவளுக்கு இன்னும் நான் அம்மான்னு தெரியாது. இந்த நிலையில அவளை திடீர்னு பிரிச்சு கூட்டிட்டு போனா ஏங்கி போயிருவாத்த. நாம பக்குவமா சொல்லி எடுத்து அவளுக்கு விளக்கமா சொல்லி அப்புறமா கூட்டிட்டு போவோம். அறிவு கட்டத்தனமா ஓளறிக்கிட்டு இருக்காத. குழந்தை உன் குழந்தை. உன் தங்கச்சிக்காரி திருட்டுத்தனமா தூக்கிட்டு போயிருக்கா. நீ என்னன்னா பக்குவமா குழந்தைகிட்ட எடுத்து சொல்லி கூட்டிட்டு போக போறியா? அதுக்குள்ளயும் அவ எங்கேயாவது ஓடி போயிட்டா என்ன பண்ணுவ? அதுவும் சரிதானம்மா. நாம குழந்தைய கூட்டிட்டு போறதுக்கு லேட் ஆயிட்டுனா உன் தங்கச்சி தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவாள்ல. இல்ல மாமா, நான் அட்ரஸை கேட்டுட்டேன் பாப்பா கிட்ட. இப்ப ஸ்கூல் வேன் போறதுக்கு முன்னாடி நாம கண்டிப்பா அங்க போயிருவோம். 6 மணிக்குள்ள அங்க வந்துருங்கன்னு சொல்லியிருக்கா. ப்ளீஸ் மாமா, என் கூட வாங்க, என்ன நம்புங்க. இங்க எனக்கு இவ சொல்றது சரியா படல. இப்பவே குழந்தைய பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போக போறேன். 2ல 1 நடக்கத்தான் போகுது. இவ சொல்ற எதையும் நான் காதுல வாங்கறதா இல்ல. ஜானுக்கு தெரிஞ்சா அப்புறம் இவ கதி இன்னும் மோசமாயிரும். ஒழுங்கா விளக்கமா உங்க மருமவளுக்கு எடுத்து சொல்லுங்க. சும்மா இருமா. ஏன் இப்படி தாம் தூம்னு குதிக்கிற? மகா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. குழந்தை மனசு சங்கடப்படக்கூடாது. பொறுமையா இரு. அதுவும் இல்லாம ஜான் புரிஞ்சுக்குவான். கொஞ்சம் அமைதியா இரு. இவ சொல்ற எதுவும் எனக்கு பிடிக்கல. அந்த ருக்குவ 4 அரை அரைஞ்சி குழந்தைய இழுத்துட்டு தான் வரப்போறேன். எங்கடி வீடு அத சொல்லு. எங்கம்மா வீடு? ஐயோ மாமா, இந்த பெரிய பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி சர்ச் இருக்குல்ல. அம்மா, சர்ச் இருக்கு. ஆமா, சர்ச்சுக்கு பின்னாடி பின்னாடி பக்கத்துல பேங்க் இருக்குதான். பேங்க்ல இருந்து 2 வீடு தள்ளின்னு சொன்னாமா. சரிம்மா, நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் முதல்ல கார் எடுத்துட்டு போறேன். அப்புறம் நீயும் அத்தையும் அந்த வேனை ஃபாலோ பண்ணி வாங்க. சரி மகா, நான் என் கார்ல நான் முதல்ல அங்க போய் வெயிட் பண்றேன். நீ அத்தை கூட அப்படியே வேனுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துருங்க. அவ எங்க இறங்குறாளோ அங்கேயே நீங்களும் வெயிட் பண்ணுங்க. சரிங்க மாமா, தேங்க்ஸ் மாமா. பரவாயில்லம்மா, நான் டிரைவர்கிட்ட சொல்லி உங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணி கூட்டிட்டு வர சொல்றேன். வேன் டிரைவர்ட்டையும் சொல்லிடுறேன். சரிங்க மாமா. ஏய், அவகிட்ட மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருக்காத. ஒழுங்கா வந்து சேரு. தெரியுது தெரியுது, கிளம்புங்க. ஜானுக்கு முதல்ல போன் போட்டு சொல்றேன். ஏய், குழந்தை வீட்டுக்கு வந்த பிறகு அவனுக்கு சொல்லிக்கலாம். இப்பவே சொல்லி இடையில ஏதாவது பிரச்சனைனா அவன் இன்னும் கஷ்டப்படுவான். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மகன் வந்தாதான் எல்லாம் சரியாகும். நீங்க கிளம்புங்க, ஸ்கூல் விடுற டைம் ஆயிட்டு. சரிம்மா, பார்த்து ஜாக்கிரதை. சரிங்க மாமா, தேங்க்ஸ் மாமா. பரவாயில்லம்மா, பார்த்து ஜாக்கிரதையா வாங்க. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு வேற வழி தெரியல. குழந்தை மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படி இருக்க போறியோ தெரியல. உன் தங்கச்சிக்காரி உனக்கு சரியான பாடம் கத்து கொடுத்துருக்கா. ஆனா நீ அவளுக்கு என்ன பாடம் கத்து கொடுக்க போறேன்னு எனக்கு ஒன்னும் புரியல. என்னமோ பண்ணு, வா கிளம்புவோம். சரிங்க அத்தை.